இந்த சனியினுடைய பார்வை அப்படியே ராசிக்கு வந்துடுது, லக்னாதிபதிக்கு வந்துடுது, லக்னத்துக்கு வந்துடுது. வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு என்கிற ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி கேட்குறீங்க. ஹாய் ப்ரோ, சனி அதிக சுபத்துவம் இன் 7th house வித் குரு பார்வை டைரக்ட் மீட் கடக லக்னம். சனி வந்து அதிக சுபத்துவமாக 7ஆம் இடத்துல ஆட்சியாகவும் திக்பலமாகவும் இருக்காரு, ஆனால் அதிக சுபத்துவமாக இருக்காரு. டிகிரி அமைப்பில் போட்டுக்கோங்களேன் இருக்கிறாரு. கடக லக்னத்துக்கு லக்னம் பாதித்தால், ஓகே, லக்னம் பாதித்தால் கடக லக்னம் பாதித்தால் ஹையர் பொசிஷன் ஜாப் தடைப்படுமா? லக்னாதிபதி 9th house வித் உச்ச குரு அண்ட் குரு. பிரதர், கேள்வி சம்திங் ராங்காக இருக்குது. நீங்கள் செக் பண்ணுங்கள். லக்னாதிபதி வித் உச்ச சுக்கிரன் என் குரு அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னாக்கா சனி எப்படி சுபத்துவம் ஆவார்? நீங்கள் மறுபடியும் அந்த நீங்கள் கேள்வி கேட்கும்போது எனக்கு அந்த ஜாதகம் வந்து அப்படியே மண்டைக்குள்ள ஓடும். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் சொல்லக்கூடிய அமைப்பு சனி வந்து அதிக சுபத்துவமாக இருக்கிறாரு குருவின் பார்வை அமைப்புகளில். ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கலாம். அப்போ மகர வீட்டில் இருக்கக்கூடிய சனி சுபத்துவம் ஆகணும்னா அப்போ குரு எங்கெல்லாம் இருக்கலாம்? குரு ரிஷபத்தில் இருக்கலாம், குரு கடகத்தில் இருக்கலாம், குரு கன்னியில் இருக்கலாம். இந்த 3 இடத்துல இருந்தாங்கன்னா அதிக சுபத்துவம். கன்னியில் இருந்தாங்கன்னா ஒருவேளை சந்திரனையும் 9ஆம் இடத்தையும் குரு பார்க்கக்கூடிய அமைப்புன்ற தன்மையில் வந்துடும். இப்போ என்ன மறுபடியும் கேட்குறீங்க? இப்போ இந்த அமைப்புகளில் தான் கேட்குறீங்களான்னு தெரியல. ஒருவேளை கன்னியில் இருக்கலாம் உங்களுடைய குருன்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் மிஸ்டேக்கன். ஓகே, அதிக சுபத்துவமான இவர் லக்னத்தை பார்க்குறாரு சனி. அதே நேரத்தில் இந்த சனியினுடைய பார்வை அப்படியே ராசிக்கு வந்துடுது, லக்னாதிபதிக்கு வந்துடுது, லக்னத்துக்கு வந்துடுது. சனியோட குணம் என்னங்க? ஒரு சின்ன தாழ்வு மனப்பான்மை, ஒரு தயக்கம், ஒரு பயம். ஆனால் இந்த இடத்துல நீங்களே கொடுத்துட்டீங்க. அதிக சுபத்துவ கிரகம், அதிக சுபத்துவமான அமைப்புகளில் நெருக்கமான தொடர்பில் கும்ப வீட்டில் இல்லாத சனி மகர வீட்டில் இருக்கிறாரு. சர வீடு ஸ்திர வீட்டுக்கு 2 கேட்டகரி அமைப்புகள் இருந்தாலும் ஸ்திர வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் ஓரளவுக்கு உன்னதமானவை. ஏன் அது சரி, வேறு வீடியோவில் பார்ப்போம், அப்புறம் டைம் போயிட்டே இருக்கும். இதில் லக்னாதிபதி அமைப்புகளை சனி பார்த்தாலும் கூட ஓரளவுக்கு தாழ்வு மனை அமைப்பு உள்ளே இருக்கும், பிடிவாத குணம் உள்ளே இருக்கும். இப்போ நீங்கள் கேட்குறது என்ன, ஹையர் பொசிஷன் கிடைக்குமா? அதுக்கு நீங்கள் சூரியனும் சிம்மத்தில் பிரதர் பார்க்கணும். சூரியன் எந்த இடத்துல இருக்கிறாரு, சிம்மம் எந்த நிலைமையில் இருக்குது? நீங்கள் சொல்லக்கூடிய அமைப்புகளில் எந்த வகையிலையுமே வந்து சிம்மத்துக்கான சுப தொடர்பு வரல. நீங்கள் ஹையர் பொசிஷன் மாதிரியான இடங்களுக்கு போகணும் அப்படின்னா உங்களுக்கு சிம்மம் வலுத்துருக்கணும். இப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு ஒரு 17-18 பேர் எனக்கு கீழே வேலை செய்கிறாங்க. எனக்கு சிம்மம் அதிக சுபத்துவம். சுக்கிரனும் வந்து புதனும் வந்து குருவும் சுக்கிரனும் வந்து 3ஆம் இடத்துல இருப்பாங்க மிதுன லக்னத்துக்கு. அப்போ அதிக சுபத்துவ பாவகம் 3 9ஆம் பாவகமாகவும் அதிக சுபத்துவ கிரகம் எனக்கு சுக்கிரன்னு வரும். அது என்னோட லுக்கில் உங்களுக்கு தெரியும். அதிக சுபத்துவ கிரகம் சுக்கிரன் அப்படின்ற அமைப்புகளில். அப்போது இந்த தன்மையில் அந்த பாவகத்தினுடைய அடிப்படையில் எனக்கு சூரியன் நீச்சம் இல்லாமல் உச்சமாக இருந்தால் நான் இன்னைக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்திருப்பேன், ஹையர் பொசிஷனில். நீங்கள் கேட்குற அதே ஹையர் பொசிஷன் வந்திருப்பேன். ஏன்னா இந்த இடத்துல சூரியன் பலவீனமாக இருக்கிறாரு. அதுக்கு நான் அது கெட்டது பண்ணலையா? அதனுடைய ஆதிபத்திய அமைப்புக்கு அளவுக்குட்பட்டு செய்து, அளவுக்குட்பட்டதே என்ன உலகம் முழுக்க தெரியுதில்ல. ஜோதிடம்ன்ற விஷயத்தில் புகழின் அமைப்புகளில் உலகம் முழுக்க என்ன தெரியுதில்ல. உலகம் முழுக்கனா எல்லா நாட்டிலையும் தெரியல. குறிப்பிட்ட இந்தியர்கள் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட இந்த கனடாவில், சிங்கப்பூரில், இந்தியாவில் இந்த மாதிரியான இடங்கள்லாம் கொஞ்சம் தெரியுதுல்ல. அன்றைக்கி ஒருத்தர் துபாயிலேருந்து பேசினார். அப்போ இந்த அமைப்புகள்லாம் அங்கங்கே சில விஷயங்கள் தெரிய வைக்கிறதுக்கு அந்த 3ஆம் பாவகத்தின் சுபத்துவ அமைப்பு காரணம். ஆனால் நான் சொன்ன அந்த விஷயம் சிம்மம் சுபத்துவமாக இருந்தால் தான் நீங்கள் ஒருத்தருக்கு ரூல் பண்ணணும்ல, ஒருத்தருக்கு இது கூட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும்ல. சனி சந்திரன் சுபத்துவமாக இருந்தால் சனி சந்திரன் மிக்ஸான அமைப்புகளில் ஏதாவது அமைப்பில் இருப்பீங்க. கெமிக்கல், பெட்ரோல், டீசல் மாதிரியான அமைப்புகள் ஏதாவது துறையில் இருக்கணும் யோக தசைகள் அமைப்புகள் நடக்கும்போது. அப்போ இந்த அமைப்பை பாருங்கள். இந்த அமைப்புகளில் லக்னத்தை எந்த வகையிலையும் பார்க்கக்கூடிய சனி குணத்தில் டிஸ்டர்ப் பண்ணுவார், பிடிவாதக்காரராக்குவார். சந்திரனை ராசியை பார்க்கக்கூடிய சனி குழப்பவாதியாகுவார். ஒரு தீர்க்க முடிவு எடுக்கிறவர் தானேங்க தலைமையான ஹையர் பொசிஷனில் உள்ளவர். அப்போ இந்த விஷயங்களை நல்லா பார்த்தீங்க அப்படின்னா தன்னம்பிக்கையை தகர்க்கிற சில விஷயங்களை பண்ணுவார். வயதான தோற்றங்களை கொடுப்பார், உருவத்தையே கொஞ்சம் குறைப்பார், உயரத்தையே கொஞ்சம் குறைப்பார்ன்ற தன்மையெல்லாம் சனிக்கு சொல்லப்படுதில்ல. இந்த அமைப்புகள் சில நேரங்களில் வெளிப்படும். சரிங்களா பிரதர்? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.